கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக இந்த புதிய நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 3வது வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நமக்குள் நம்மை நாம் இருக்கின்றபடியே பார்க்க தயங்குகிறோம். மிகவும் உற்று பார்த்தால் அங்கே நாம் குறைவுபட்டவர்களாகவே தோன்றுவோம் என பயந்து நம்மை நாம் கவனிக்க அஞ்சுகிறோம் அல்லது பார்க்க விரும்பவில்லை. சில நேரங்களில் நம்முடைய குறைவான நிலைமையை நம்முடைய கண்கள் காண நேரிட்டாலும் அவைகளை உடனே வேறு சில நினைவுகளை கொண்டோ சிந்தனைகளை கொண்டோ மறைத்து விடுகிறோம். ஆனால் அவை மீண்டும் மீண்டும் வந்து தோன்றும் என்பது உண்மை. ஒரு மனிதனுடைய முகத்தில் தேமல் வந்தது. அதை கண்ணாடியில் திரும்ப திரும்ப பார்த்தபோது அது அவனுக்கு மன வருத்தத்தை தந்தது. எனவே வீட்டில் உள்ள கண்ணாடிகளை எல்லாம் திருப்பி போட்டு அவனுடைய முகத்தை பார்ப்பதை தவிர்த்தான். ஆனால் எதேச்சையாக ஒரு நாள் எங்கோ ஒரு கண்ணாடியை பார்க்க நேரிட்டது. அங்கே அவன் முன்பு பார்த்த தேமல் அதிகமாக பரவி மிகவும் மோசமாக இருப்பதைக் கண்டு மிகவும் மனம் வருந்தினான். சில நேரங்களில் நாமும் இப்படியே செய்து விடுவதில்லையா? சில நேரங்கள்ல பிறரை குறித்த கசப்பு, வெறுப்பு, கடுமையான உணர்வும் இருதயத்தில் நமக்கு இருக்கும். ஆனால் எனக்கு யார் மேலும் கசப்போ, வெறுப்போ கிடையாது என்று சொல்லி நமக்கு நாமே பொய் சொல்லிக் கொள்ளுவோம். பொருளாசையும், பண ஆசையும், சுய மேன்மை பாராட்டலும் நமக்குள் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் எனக்கு பணம், பொருள் மேல் பெரிய பசி கிடையாது என்று சொல்லிக் கொள்வோம். விட்டுக் கொடுக்காத மனநிலைமையும், நான் என்று சாதிக்கும் உணர்வும் நமக்குள் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் வெறும் பிரமைகள். அப்படிப்பட்ட வைராக்கியம் எல்லாம் எனக்கு கிடையாது என நாமே நமக்குள்ளே சொல்லிக் கொள்வோம். காயமடைந்தவனும், புண்களை உடையவனும் அவைகளை மறைப்பதால் எந்த நிவாரணத்தையும் பெற முடியாது. அவைகளை பார்த்து ஒத்துக்கொண்டு உரிய சிகிச்சை செயல்தான் நல்லது நடக்கும். தாவீதைப் போல நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். குறைபாடுகளை தைரியமாய் பார்த்து கவனிக்க வேண்டும். மனஸ்தாபப்படுவோம். அப்பொழுது தேவன் எல்லா குறைபாடுகளையும் அகற்றி நம்மை நாம் பார்த்து திருப்தி அடையும் நிலைக்கு கொண்டு வருவார். அன்பார்ந்துள்ளே, தாவீதினுடைய அறிக்கையை நாம் அறிவோம். தாவீது என்ன அறிக்கை செய்கிறார்? என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனும் இரக்கம் பெறுவான். அது பெரிய பாவமா இருந்தாலும் சரி, சின்ன பாவமா இருந்தாலும் சரி, அது ஒரு மீறுதலுக்கு ஒப்பாக இருக்கும்போது, அதனால நமக்குள்ள பாவ உணர்வு அடைந்தால் நிச்சயமாகவே நாம் அதை மறைக்க முடியாது. மறைத்துக் கொண்டு வாழ முடியாது. அதை தேவ சமூகத்துக்கு முன்பாக நிச்சயமாகவே நான் அதை அறிக்கை செய்வோம். அறிக்கையிடுவோம். அதுதான் உண்மையான நம்மை நாமே பார்த்து
நிதானித்து தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுத்து நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வது. ஆம் பிரியமானவர்களே, எதையும் மறைப்பதனால நாம முன்னேற முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அதனால நமக்கு எந்த ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் மறைக்கும் தவறுகள் தான் என்றாவது ஒரு நாள் பிறர் பார்வைக்கு அது வெளியரங்கமாகும். பாவம் நமக்குள்ளே பார்க்க வேண்டிய ஒரு பாவம். என் இருதயத்துக்குள்ள, என் மனநிலைமையில, என் சிந்தனையில நான் எத பாவமாக பார்க்கிறேன், அது எது பாவம்? எனக்கு அது பாவமாக தோன்றினால், அந்த பாவத்தை நான் மறைக்காதபடி வெளியரங்கமாகும்போது, அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறது நல்லது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அதுவே தடையா இருக்கும். அப்ப எனக்கு முன்னாடி என்ன இருக்குது? என் கண்களுக்கு முன்பாக என்ன இருக்குது? நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன தவறுகள் மறைந்திருக்கும். குறைகள், குற்றங்கள் இருக்கும். மற்றவர் மேல நாம் கசப்போடு, வெறுப்போடு காணப்படலாம். நம் இருதயத்தில மற்றவர்களை அவமதிக்கலாம். ஏதோ ஒரு பாவம். அது உண்மையிலேயே மறைந்திருக்கும். அந்த பாவத்தை வெளிய கொண்டு வரணும். தாவீது அத வெளிய கொண்டு வர்றார். தன்னுடைய பாவத்தை அவர் வெளிய கொண்டு வர்றார். அது பகிரங்கமான அறிக்கை செய்கிறார். அது நல்லது. சங்கீதம் 51வது சங்கீதம் முழுவதையும் பார்க்கும்போது, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அங்கே அவர் எழுதுகிறார். நாமும் நமக்குள்ள பாவங்களை மறைக்காதபடி, குறைகளை, குற்றங்களை மறைக்காதபடி, அது வெளியரங்கமாக தேவனுக்கு முன்பாக கொண்டு வரணும். நிச்சயமாகவே நம்மை நாம் ஆராயும்போது, நம்மை நாம் உற்று பார்க்கும்போது, உள்ளத்துக்குள்ள இருக்கிற காரியம் வெளியரங்கமாகும். அதை மறைப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. அது உள்ளுக்குள்ளே இருந்து மனுஷனை வேதனைப்படுத்தக்கூடியது. நம்மை நாம் பார்க்க வேண்டும். என்னை நான் பார்க்க வேண்டும். நம்ம பிறரையே பார்த்து பழகிட்டோம். அது தவறு. என்னை நான் பார்க்க வேண்டும். எனக்குள்ள, என் இதயத்துக்குள்ள நான் பார்க்க வேண்டும். எதாகிலும் ஏதோ ஒரு பாவம் மறைந்திருக்கலாம். அதனால எனக்கு முன்னாடி என்ன இருக்கிறது? அத சரிப்படுத்த வேண்டும். அதில சீர்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் வெளியரங்கமாக வேண்டும். என் அந்தரங்கங்களை எல்லாம் பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவருக்கு முன்பாக நான் எதையும் மறைக்க முடியாது என்கிற அந்த சிந்தையோடு கூட நம்மை உள்ளான இருதயத்தில் உள்ளதை உற்று பார்க்க, சரி செய்ய நமக்கு ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை கையில குடுத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் வரும்போது நமக்குள்ள இருக்கிறத வெளிய கொண்டு வரும். அதுல மாற்றமே கிடையாது. அதனால அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில கடந்து போகக்கூடியவர்கள். தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக, தேவனை துதிப்பதற்கு முன்பாக, தேவனுடைய வீட்டில ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 10 மணிக்கு ஆராதனை என்றால், ஒரு 9:30 மணிக்காவது உள்ளே நுழைந்து, முழங்கால் படியிட்டு, நமக்கு முன்பாக கொண்டு வருகிற காரியத்தை தேவ சமூகத்தில அறிக்கை செய்து ஒப்புரவாகி, நாம் தேவனை ஆராதிப்பது நல்லது. உள்ள தவறுகளை வைத்துக்கொண்டு, குற்றங்களை வைத்துக்கொண்டு, குறைகளை வைத்துக்கொண்டு, கசப்புகளை, வெறுப்புகளை, வைராக்கியத்தை
உள்ளே வைத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே ஆராதிப்பது ஒரு பிரயோஜனமா இருக்காது. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது கடந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் நாம எதை செய்தோம், எது தேவனுக்கு பிரியமா இருந்தது, எது பிரியமற்றது, இன்னும் எனக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன இருக்கிறது என்பதை சரி செய்வது மிகவும் அவசியம். அதனால காயமடைந்த புண்களோடு கூட அப்படியே வாழ்வதை விட, அது மறைக்காதபடிக்கு நல்ல நிவாரணம் வேணும். ஒரு சுகம் வேணும். அப்ப டாக்டர்ட்ட போய் நல்ல மருந்து எடுக்கிறோம். சுகமடைகிறோம். அதேபோல தேவ சமூகத்தில நமக்குள்ள இருப்பதை அறிக்கை செய்து, அதை அவருடைய கரத்தில ஒப்புக் கொடுத்துட்டு, விடுதலையோடு கூட தேவனை ஆராதிப்போம். தேவன் மகிமைப்படுவார். உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. உங்களுக்கு முன்பாக நிற்கிறதை அது கவனித்து பாருங்கள். அது தேவனுக்கு பிரியமானதா? தேவன் பிரியப்படாததா? என்பதை நிதானித்து ஆராய்ந்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அறிக்கை செய்வோம், விட்டுவிடுவோம், ஆராதனை செய்வோம். கர்த்தர் மகிமைப்படுவார். காட் பிளஸ் யூ.